நான் இல்லத்தில் அவர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா. நான் இல்லத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா. நான் இல்லத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா. நான் இல்லத்தில் நீர் என்னுமை பாடுவதா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் சேர்ந்து சொல்லுங்க. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே. ராஜாக்களோடு அமர் விசுவாசமா சொல்லுங்க. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே. ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைதனை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா. நான் இல்லத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா. நான் இல்லத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவு. சேர்ந்து சொல்லு. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை.
உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. எழுந்து நிற்கலாமா? Shall we all stand? இயேசுவின் நாமத்தில் Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே 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 சர்வ வல்லவரே. மகிமையின் தேவனே மகிமையின் தேவனே மகிமையின் தேவனே சர்வ வல்லவரும் மகிமையின் தேவனே உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை. எல்லாம் சேர்ந்து. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நம்பினோர் நற்றாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லை. சொல்லுங்க விசுவாசமா. நம்பினோர் நற்றாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. நம்பினோர்
சொல்லுங்க உங்க கிருபைதனை. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. கரங்களை சற்றி தேவனை மகிமைப்படுத்தி, கரங்களை சற்றி தேவனை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே உம்மை உயர்த்துவதே, உம்மை பாடுவதே, உம்மை கனப்படுத்துவதே எங்களோட நோக்கமாக, எங்களோட நோக்கமாக. கனப்படுத்துவதே எங்களோட நோக்கமாய், எங்களுக்கு உம்மை கனப்படுத்துவது எங்கள் நோக்கம் அப்பா. உம்மை பாடுவது எங்களுக்கு மேன்மை ஆண்டவரே. உம்மை கனப்படுத்துகிறது எங்க நோக்கம் அப்பா. உம்மை பாடுகிறது எங்க மேன்மை ஆண்டவரே. தகப்பனே உம்மை உயர்த்துகிறோம், பிதாவே உம்மை உயர்த்துகிறோம், சர்வ வல்லவரே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே உம்மை பாடுகிறோம், தகப்பனே உம்மை பாடுகிறோம் ஆண்டவரே. நீங்க சொன்னதை செய்ய போகிறதுக்காய் பாடுகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். பிதாவே எங்களை உம்மை படுத்துகிறவராயிருக்கிறேன் ஆண்டவரே. நம்பினோர் எங்களை நற்றாத்தில் கைவிட்டாலும், நாங்கள் எதிர்பார்த்த கதவுகள் மூடினாலும், எதிர்பார்த்த கரங்கள் குறுகி போனாலும், ஆண்டவரே என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அவர்கள் மறைந்து போனாலும், ஆண்டவரே எனக்காய் யாரும் இல்லாட்டிலும் கர்த்தர் பெரியவராயிருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவராயிருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே எங்களுக்காய் சகலத்தையும் செய்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் பக்கம் இருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. தகப்பனே, மனிதனை நம்புவதை காட்டிலும் தேவனின் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்மையே உயர்த்துகிறோம் அப்பா, உம்மையே பாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே எங்களை சாஸ்திராங்கமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே எங்களை மேன்மைப்படுத்தாதபடிக்கு, ஆண்டவரே எங்களை மேன்மைப்படுத்தாதபடிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே உயர்ச்ச வந்திருக்கிறோம் ஐயா, உம்மையே கனமடுச்ச வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த ஆராதனை ஆசீர்வதியும்,
கர்த்தாவே உங்களை மேன்மைப்படுத்தும்படியான ஆராதனையாய் இருக்கட்டும் ஆண்டவரே. வானாதி வானங்கள் போற்றுகிற பெரிய தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு துதி மட்டும் என்றும் ஓயாது ஐயா. ஆண்டவரே, துதிகள் மட்டும் என்றும் ஓயாது ஆண்டவரே. அப்படியாய் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே உயர்த்துகிறோம் ஐயா. தகப்பனே, தாமதமாய் வருகிற பிள்ளைகளை சீக்கிரமாய் கொண்டு வந்து சேரும்படியாக, பலவீனமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் சுகப்படுத்தும்படியாக தேவ நாளுகை அவர் மேல் இருப்பதாக, தேவ தயை அவர் மேல் இருப்பதாக நீங்க பாதுகாத்து கொண்டு பலன்படுத்தி ஆசீர்வதிங்க. எல்லா நன்மையான காரியங்கள் தொடரட்டும். ஆரம்பம் முதல் கடைசி வரை மடித்து தரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நியாயத்தோடும் விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். ஜனத்தில் சிறுமைப்படுவர்களை அவர் நியாயம் விசாரித்து, ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து, இடுக்கண் செய்வரனை நொறுக்குவார். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். புல்லுறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் பூமியை நனைக்கும் தூறலை போலும் இறங்குவார். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் அவர் அரசாளுவார். வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிகளை கொண்டு வருவார்கள். ஷேபாவிலும் சோவாமிலுள்ள ராஜாக்கள் வெகுமார்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர் ஆத்துமாக்களை வஞ்சகத்துக்கு கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவருடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும். அவர் பிழைத்திருப்பார், ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும், எந்நாளும் ஸ்தோத்திரிக்கப்படுவார். பூமியிலே மலைகள் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதன் விளைவு லீவனைகளைப் போலவும் வாசையும். பூமியின் புல்லை போல நகரத்தால் செழித்தோங்குவார்கள். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும், சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்கு ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். இஸ்ரவேலின் தேவனாயிருக்க கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். சேர்ந்து வாசிப்போம். ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு, ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். உட்காரலாம். நீதி உள்ள அரசரும் அவரின் மகிமையுள்ள ஆட்சியும். நீதி உள்ள அரசரும் அவரின் மகிமையுள்ள ஆட்சியும். இது மகா பிரசித்தி பெற்ற ஒரு செய்தியாக காணப்படுகிறது. காரணம்
உலகத்தில் உள்ள அநேக பாட புத்தகங்களிலே சாலமோனின் நீதியின் கதைகள் வெளிவந்திருக்கின்றன, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் சாலமோனின் நீதி அவ்விதமாய் இருந்தது. அல்லேலூயா. தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்க முடியாக அவன் ஆண்டவரிடம் மன்றாடி கேட்டு பதில் உரைப்பான். சொந்த ஞானத்தினால் அல்ல, தேவன் ஞானத்தினாலே. அப்பேற்பட்ட ராஜா ஆண்டவரிடம் வேண்டுதல் என்ன செய்தான் தெரியுமா? இன்னும் எனக்கு ஞானத்தை தா என்று கேட்டான். அல்லேலூயா. ஆண்டவரிடம் கேட்கிற ஒரு பெரிய காரியம் என்னவென்று சொன்னால், ஞானம் கிடைத்தால் போதும், எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம், சமாதானம் கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் பெருகும். ஆகினாலே ஞானமுள்ள அந்த சாலமோன் ஞானத்தை கேட்டான் என்று பார்க்கிறோம். நாம் எம்மாத்திரம்? எத்தனை பேர் ஆண்டவரே எனக்கு நல்ல ஞானத்தை கொடு, ஆண்டவரே என் அறியாமை நீக்கும் என்று எத்தனை பேர் கேட்க முடியும்? ஆகினாலே ஞானத்தை பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அவனை குறித்து இந்த சங்கீதமானது விவரித்து சொல்லி முடிக்க முடியாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. 1-2 வாசிக்கலாம். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். அல்லேலூயா. பாருங்க, உம்முடைய ஜனங்களை நீதியோடும். உம்முடைய ஜனங்களை நீதியோடனா அந்த ஜனத்தோட ஏழையும் இருப்பான், பணக்காரனும் இருப்பான். ஆனால் அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். அப்போ அந்த ஏழைகள் யாருடைய ஜனங்க? தேவனுடைய ஜனங்கள் என்பது இன்னும் உறுதிப்பட கூறுகிறதா இருக்கிறது. ஆகினால்தான் இயேசு கிறிஸ்து ஏழைகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அப்படிங்கிறதா பைபிளில்? பாவிகள் என்றால் யார்? ஏழைகள். ஏன் ஏழைகளை பாவிகள் என்று சொல்கிறார்கள்? ஏழைகளை ஏன் பாவிகள் என்று சொல்கிறார்கள்? சரியானபடி ஆண்டவரை அறிந்து கொள்ளாததினாலே, ஆண்டவரை முற்றிலுமாய் விசுவாசிக்காதபடியினாலே அவர்கள் பாவிகளாய் மாறுகிறார்கள். ஆகினால்தான் அவர் ஏழைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதனால்தான் ஏழைகள் ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஏனால் உன்னை ஒருவரையும் திக்கொற்றாய் விடேன் என்று சொன்ன தேவன் விடுவாரா? உன்னை பரியாசம் செய்ய ஒட்டார், உன்னை பரியாசம் செய்ய விட மாட்டார். அது மாத்திரமல்ல, ராஜாக்கள் மத்தியில் பிரபுக்கள் மத்தியில் உன்னை உட்கார வைப்பேன் என்று சொன்ன தேவன் இங்கே பாருங்க, ஏழைகள் நியாயத்தோடு விசாரிப்பாராம். 4 வாசிக்கலாம். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து, அல்லேலூயா, ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். ஜனத்தின் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவரை நொறுக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் அம்பேத்கருக்கு தெரிஞ்சிச்சோன்னா தெரில. இந்த வசனத்தை வச்சு தான் இந்திய சட்டத்தை அவர் எழுதியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றையும் சட்ட போராட்டங்கள் இருக்கிறது. இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் ஏழைகளை இன்னும் ஒடுக்கி கொண்டே இருக்கிறது. அந்த ஒடுக்கப்பட்ட ஜனம் முன் வரக்கூடாது என்பதற்காக இன்னும் சட்டங்கள் நிறைவேற்றி கொண்டே வருகிறார்கள். இப்பொழுது இந்த நிறைய மாநிலங்களுக்கு அதிக எண்ணிக்கையான எம்பிகள் கொடுக்க வேண்டும். இந்த மக்கள் கணக்கெடுப்பு திட்டம் இவைகளிலே வஞ்சித்து கொண்டு வருகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் இனம் மாத்திரம் உயர வேண்டும், ஏழைகள் பக்கம் இருக்கக்கூடாது. ஏழைகளை வஞ்சிக்கவே இன்னைக்கு அந்த அரசு செயல்படுகிறது. அல்லேலூயா. ஆகினாலே ஜனத்தின் சிறுமைப்படுகளை அவர் நியாயம் விசாரித்து ஏழின் பிள்ளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குகிறார். அதற்காகத்தான் பல சலுகைகளை கொடுக்கிறார்கள்.
என்னை பொறுத்தவரையில் அந்த சலுகை கிடைத்து அதை சரியான முறையிலே பயன்படுத்தாதவர்கள் அநேகர், நிறைய பேர், 100க்கு சொல்லக்கூடாது, லட்சத்தில் 2 பேர் 3 பேர் தான் அதை பயன்படுத்துகிறார்கள். அம்பேத்கர் கொடுக்குற சலுகையை அவ்வளோதான் பயன்படுத்துகிறாங்க. மற்றவெல்லாம் பேர் வச்சுட்டு சலுகை கிடைக்குன்னு சொல்லிட்டு எந்த சலுகையும் வாங்காதமா ரேஷன் கார்டு கூட வாங்க முடியாமல் இருக்கிறாங்க. அரசாங்கம் கொடுக்குற சலுகை கூட வாங்காமல் இருக்கிறாங்க. காரணம் என்ன? அறியாமை. நாம் சாலமோன் கேட்டவண்ணமாய் தேவனிடத்தில் நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 5-7 வரலாம் படிக்கலாம். சூரியனும் சந்திரனும் மட்டும் அவர்கள் சந்திரன் வல்லம் மட்டும் உமக்கு தலைமுறை தலைமுறையாக புல்லர் புண்ட வெளியில் பயந்திருப்பார்கள். எனவா சூரியன் சந்திரன் உள்ள மட்டும் அவள் உமக்கு தலைமுறையாக பயந்திருப்பார்கள். புல்லர் புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் பூமியை நனைக்கும் தூதரை போலவும் இருப்பார். பூமியை நனைக்கும் தூறலை போல இறங்குவார்கள். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். அல்லேலூயா. அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். யார் செழிப்பானா? நீதிமானா இருந்தால் நீ செழிப்பாய். சந்திரனும் அநீதி உள்ளவனா இருந்தால் செழிப்புறாது. இதை நாம் போதித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உலகத்தின் பெரிய ஒரு ஞானி கேட்கிறான், இதை எங்கிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், எங்கிருந்து இதை நாம் யார் சொல்லி நாம் கேட்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உன்னையே நீ அறிவாய், அறிவாயுதம். யார் சொன்னது தெரியுமா? யாரு? இல்லை, சாக்ரட்டிஸ், தி கிரேட் பிலாசபர் ஏதென்ஸ். அவர் என்ன சொன்னார்? உன்னையே நீ அறிவாய், அறிவாயுதம். உன்னையே நீ சோதித்துப்பார். வேதத்தில் உள்ள ரகசியம் தன்னைத்தானே சோதித்து அறிய வேண்டும். அதுதான் சாக்ரட்டிஸ் சொல்கிறான். உன்னையே நீ அறிவாய். என்ன வேணுமா? ஆயுதம் எது நமக்கு? அறிவாயுதம். அதான் சாலமோன் கேட்டான், எனக்கு ஞானத்தை, அறிவை போதித்தரும், ஞானத்தை தாரும். ஞானம் எங்கே வரும்? அறிவு எங்கே வரும்? முதலாவது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கடவுளுக்கு பயந்தோம்னா ஞானம் தானாக வந்துடும். யார் தெய்வ பக்தி அதிகமாக இருக்கிறார்களோ அவர்கள் ஞானத்தில் பெருகுவார்கள். நான் சில நேரங்களில் பார்க்கிறேன், இந்த வீக்லி 3 days மீட்டிங்கில் பார்க்குறேன், பைபிள் ஸ்டடியில் பார்க்குறேன். நம்ம மீட்டிங்லேயே ஒரே ஒரு வாலிபன் தான். வாலிபன் சொல்லலாமா? பிரியன் ஒன்று யுத்தனை. ஆமாம், பிரியன் தவறாமல் வருகிறதை பார்க்கும்போது உண்மையிலே அடுத்த மூப்பர் லிஸ்ட்டில் அவர் வந்துடுவார்னு நினைக்கிறேன். நீ எவ்வளவாய் ஞானத்தை கற்றுக்கொள்கிறாயோ அவ்வளவாய் ஆண்டு ஒன்று உயர்த்துவார். அல்லேலூயா. நானும் இந்த புதன்கிழமையில் பார்க்கும்போது அப்படியே அசந்து போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தை இவ்வளவு தெளிவாக யாரும் பிரசங்கித்துக்க முடியாது உங்கள் ஃபாஸ்டர் தவிர. அநேக செய்திகளை நான் கேட்டிருக்கிறேன். அவ்வளோ உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுத்து, உங்களுக்கு கையில் பிரதியம் கொடுத்து, அதை படக்காட்சியாக போட்டு, எப்படி இருக்குது பிரவீன்? எப்படி இருக்கு? பயமாக இருக்கு. ஏன்? அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் அந்த செய்தி உங்கள் உள்ளத்தில் ஊடுருவி வருகிறது என்று சொன்னால், அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய சபையின் காரியங்களை குறித்து போதிக்கும் போது ஆண்டவர் வருகைக்கு பிறகு என்ன நடக்கும், எவ்விதமாய் ஆகும் என்பதை குறித்து படக்காட்சியோடு விளக்கி காட்டுவது உண்மையிலே எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அது இந்த பைபிள் ஸ்டடிக்கு வர 20-30 பேர் மாத்திரம் பார்க்குறாங்களே, நம்ம சபை மக்கள் அத்தனை பேரும் பார்த்தா என்ன? சபை மக்கள் அத்தனை பேர் என்ன? இங்கே விஜயநாபுரத்தில் இருக்கிற அத்தனை சபைக்காரங்களுக்கெல்லாம் விசேஷமாய் வெளிப்படுத்தின விசேஷ செய்தி, ஸ்பெஷல் மெசேஜ் கொடுக்கார ஜான் டென்னிஸ்ன்னு போட்டு செய்யலாமான்ட்டு கூட பாபுக்கிட்ட கேட்டேன் நான். எங்கேயா வரப்போகிறாங்கன்னாரு. நம்ம சபை மக்களே வரதில்லை, அவங்களாம் வருவாங்களான்னு. விசுவாசம் உள்ளவர்கள் வருவார்கள். தயவுசெய்து இந்த வேத பாடத்திற்கு நீங்கள் தவறாதீர்கள், பாருங்கள், பயனடைவீர்கள்.
அது இன்னும் தொடர்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 12ஆம் வசனம் வாசிக்கலாம். கூப்பிடுகிற எளியவனையும் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுவனையும் உதவியற்ற சிறுவனையும் அவர் விடுவிப்பார். விடுவிப்பார். கூப்பிடணையா, ஆண்டவரை நம்ப கூப்பிடணும். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுப்பார். அப்போ உங்கள் பாரத்திலிருந்து அவர் விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். 13 பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அப்படியே 9லேருந்து 10லேருந்து 11 பார்க்கும்போது ராஜாக்கள் எல்லாம் பரிசுகளும் வெகுமதிகளெல்லாம் வந்து ஆலயத்தில் கொடுக்கிறார்கள், அதே ஆண்டவருக்காக படைக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அதை கொடுக்குறேன்ட்டுங்க நான் பார்க்கல. அவர் யாருக்கு கொடுக்கிறாராம்? எளியவனுக்கும் பலவீனனுக்கும் அவர் இறங்கி எளியவரின் ஆத்துமாக்களை அவர் ரட்சிப்பார். 18ஆம் வசனம் வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். காரணம் என்ன? சமத்துவம். எல்லாரும் ஒன்றுதான். ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் ஒன்று தான். ₹1 காணிக்கை கொடுத்தவன் ஒருத்தன் தான், 1 லட்சம் காணிக்கை கொடுத்தவனும் ஒன்று தான். ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் சமம். ஏழை என்று ஐஸ்வர்வான் என்று அல்ல. அல்லேலூயா. உலக பிரகாரமாய் பார்த்தால் குறை இருக்கலாம், ஆனால் விசுவாசத்தில் நான் ஐஸ்வர்யனாக இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? விசுவாசத்தினாலே ஐஸ்வர்யனாய் இருக்கிறேன். ஆகினால்தான் பெரிய பெரிய பட்ஜெட் ஹாஸ்பிட்டலில் விழுந்தாலும் கூட தப்பித்து கொண்டு உங்கள் முன்னால் சாட்சியாக நிற்கிறேன். காரணம், விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் ஆண்டவர் நடத்துகிறார். கடைசி வசனத்தை கூட வாசிக்கலாம். அவருடைய 19 அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமென், 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 ஆமென். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். சாட்சிக்கான நேரம். சாட்சி கொடுக்கிற மக்கள் எழுந்து சாட்சிகளை எடுக்கலாம். பாபு, அடுத்த சாட்சி ரெடியாக வந்து உட்காந்துங்க. இந்த சீட் காலியாக இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அரௌண்ட் 2023 வந்து நம்ம சர்ச் அல்லேலூயா என்கிட்ட இருந்தது 15,000 ரூபாய். அது யாரோட காசுன்னா உங்களுடைய காசு. நான் ஜெபத்தில் இருக்கும்போது கர்த்தர் எனக்கு சொன்னது, சீக்கிரமாய் வாங்குவாய். நேற்று உபவாசத்தில் சிஸ்டர் வந்து ஃபோன் பண்ணி ஜெபிக்கிறாங்க. ஃபோன் பண்ணி ஜெபிக்கிறாங்க. தெரியுமா சிஸ்டர்? யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணீங்க? யார் ஷாரன்? யாருன்னே தெரியாதுங்க. தெரிஞ்ச 100 பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம்னா நமக்கு சொரணை இருக்கணும், புரியுதா? ஷாரன் யாருன்னு தெரியாது. தெரிஞ்ச 100 பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. உபவாசத்துக்கு வர முடியல. சிஸ்டர் வந்து யாராருக்கும் நான் உட்காந்துருக்கிறாங்க, யாராருக்கோ ஃபோன் பண்ணிவிட்டு, சிஸ்டர் எங்கள் சர்ச்சுக்காக ப்ரே பண்ணுங்க, இந்த குறிப்புக்காக ப்ரே பண்ணுங்க, அந்த குறிப்புக்காக ப்ரே பண்ணுங்க. நமக்கு தேவையா? நமக்கு அவ்வளோ பற்றாக்குறையா? ஆத்துமாக்கள் பற்றாக்குறை ஃபுல்லாக நிரம்பிட்டு இருக்கீங்க. சண்டே மட்டும் இவ்வளோ இருக்குது. அந்த சிஸ்டர் ஃபோன் பண்ணி ஒருத்தர் தான். அதுக்கப்புறம் தான் பாஸ்டர் அம்மா வந்தாங்க, ஆனி வந்தாங்க, அப்புறம் திவ்யா வந்தது. ஒரு 1 ஹவர் ஏறக்குறைய 1 ஹவர் அம்மா மட்டும் நான் மேலே உட்காந்துக்கிறேன், பாபு அங்கே இருக்கிறாரு. எங்கள் சிஸ்டர் மட்டும் உட்காந்து 1 ஹவராக ஃபோன் பண்ணி ஜபிக்கிறாங்க. இளவரசி ப்ரேயர் பண்ணிங்க இல்லையா? சிஸ்டர் இளவரசி கூட ப்ரேயர் பண்ணிங்க. ஃபோனில் சிஸ்டர் இளவரசியும் ஃபோன் பண்ணேன், வாங்க வந்து உட்காருங்க, ஜெபத்தில் உட்காருங்க, கொஞ்சம் இணைந்து உட்காருங்க. வர முடியலன்னா கஷ்டம். அந்த சிஸ்டர் ஜபிக்கும்போது எனக்குள்ளே அந்த மிக்சர், ஆண்டவரே இந்த மிக்சரை மாற்றுங்க என்று சொல்லி ஜபித்த கொஞ்ச நேரத்தில் என் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு
மார்க்கெட்டுக்கு போனேன். மார்க்கெட்டில் எந்த பொருள் நாங்கள் பார்த்துருந்தோமோ இல்லையாப்பா, எந்த பொருள் நாங்கள் பார்த்துருந்தோமோ அந்த பொருள் எங்களுக்கு ஒரு சர்ச்சில் கிடைச்சிச்சு. அந்த சர்ச்சுக்கு போனேன். அவங்க வந்து 6 வருஷம் பழைய மிக்சர், அது 6 வருஷம் பழைய மிக்சர். அவங்க வந்து நமக்கு கம்மியாக கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. நான் புள்ளிங்களை வாங்க, ஸ்ரீதர், ஜோனஸ், ஜெய்சன், சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வா ஜோனஸ், வா 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 வா. கர்த்தருக்கு செய்து சாட்சி ஆகலைன்னா அது சாபம். வா வா. ஜீவிதா, ஜீவிதா, பீனு பரவாயில்ல, வாசிக்காத வா. அல்லேலூயா. உணர்த்த யார் மிஸ் பண்ணிட்டோம்? அவ்வளோதில்ல, 5 ஹெல்மெட்டு தானே போச்சு. 5 ஹெல்மெட்டு. நான் இருக்கிறேன் இல்லையா? ஓ சரி. நாங்கள் அந்த சர்ச்சுக்கு போனோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு சர்ச்சு ரொம்ப அழகாக. 2.5 கோடி அந்த சர்ச்சு விற்கிறாங்க. எவ்வளோ? 2.5 கோடி அந்த சர்ச்சு விற்கிறாங்க. அதை வாங்க ஆட்கள் இல்லை. சரியா? நாங்கள் போகும்போது நாங்கள் பார்த்தோம், பிடிச்சிச்சு, வெளியே வந்தோம். ஸ்டேஷன்னு ட்ராக்கு நின்றுக்கிறோம். என்ன செய்யலாம், வீட்டுக்கு போகலாமா, என்ன செய்யலாம்? அப்புறம் ஒருத்தர் ஐடியா கொடுக்குறாரு. இல்லை ஜெய்சன் நாங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் யமஹாவில் இருக்கிறாரு, அவருக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணோம். அவன் சொன்னால் வந்துருங்க அங்கே பார்க்கலான்னு சொல்லிட்டு. எங்கள்கிட்ட வாங்குகிற உத்தேசம் இல்லையா, நாங்கள் சும்மா போய் பார்க்கணும். அப்புறம் இவங்களை கேட்டேன், என்னப்பா பண்ணலாம்? நான் போகலாம் பார்க்கலாம். அங்கே போயிட்டு அந்த இடத்துல கையில் வந்து வெறும் 15,000 ரூபாய் தான் இருக்குது. இது 40,000 ரூபாய், இது 40,000 ரூபாய். என்ன செய்கிறது, யாருக்குன்னா ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு யோசனையில் அங்கே போனோம். போயிட்டு நிறுந்துட்டோம், வாங்கிட்டோம், பார்த்துட்டோம். இப்போ வந்து மேலே ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் போயிட்டு பியானோ இருந்தது, பியானோவில் போயின்னு வாசித்தான். இவன் எல்லா வயரையும் சுற்றி பார்த்துன்னுக்கிறான். பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீதர் வந்து ட்ரம்முங்க இருந்தது, 2-3 ட்ரம்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு அந்த ஒருத்த ஒழிச்சுன்னுக்கிறான். பார்த்தீங்களா, அந்த ஜோனஸ்ன்றவன் இந்த வயலின் பார்த்துப்பீங்க, வயலின் இது வரைக்கும் சர்ச்சில் வயலின் வாசி, அதை வாசிச்சுட்டு அடம் பிடிக்கிறான். அண்ணா இந்த வயலின் வாங்கி கொடுங்க, வயலின் வாங்கி கொடுங்க. அவன் வந்து அடுத்த மாதம் வயலின் வாங்குறான். அம்மா வாங்கி கொடுத்துருங்க. பொயின்னு வாசிச்சு 0 வீட்டு விட்டு ஓடிட்டான். அந்த மாதிரி அவன் சரி இதெல்லாம் யோசிச்சுன்னு விளையாட்டாக தான் இருக்கிறோம். இப்போது காசு வேணும், என்ன பண்ணுறதுன்னு சொன்ன உடனே சரி பசங்க என்ன சொன்னாங்க, அண்ணா பார்க்கலாம். முதல்ல ஞாபகம் வந்தது எங்களுக்கு ஜீவிதாக்கு ஃபோன் பண்ண உடனே ஜீவிதா ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சாங்க. சரி என்ன செய்யலாம்னு சொல்லி பார்க்க உடனே ஆனால் நாங்கள்லாம் போடுறோன்னு சொல்லிட்டு ஏறக்குறைய 40,000 ரூபாய் அந்த இடத்துல ஆன் ஸ்பாட் 40,000 கலெக்ட் ஆகி ஆன் ஸ்பாட் அதை கட்டி அதை நம்ம கொண்டு வந்து சேர்த்தோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் சேர்ந்துருப்பீங்க. ஆனால் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்ன உடனே செய்யலான்ற ஒரு உறுதியான விசுவாசிகள் இவர்கள். அல்லேலூயா, செய்யலாம். என்னப்பா நான் கடைசியாக கேட்டேன், பீனோ தான் கேட்டேன், பீனோ என்ன அண்ணா இவ்வளோ தூரம் வந்துட்டான், வாங்கின்னு போயிடலான்ட்டான். இவ்வளோ தூரம் வந்துட்டு என்ன பண்ணலாம், வாங்கின்னு போயிடலாம். அந்த உறுதியான நம்பிக்கை. ஒரு பாஸ்டர் ஒன்று யோசிக்கிறாருன்னா அந்த யோசனை கூட ஒத்து போகிற ஆத்துமாக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறா. நான் வாங்கணும்னு யோசித்தேன், அண்ணன் வாங்கணும்னு யோசிச்சாரு, நம்ம வாங்குகிறோம். அல்லேலூயா. அந்த இரவே வாங்கின்னு வந்து நல்ல பெரிய மிக்சருங்க, 16 பின்னு போடலாம். அதை கர்த்தர் நமக்கு வாங்கும்படியாக உதவி செய்தா. அல்லேலூயா. சாந்தாராணி அம்மாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இன்னும் யாராவது இதுக்கு உதவ வேண்டும் என்று சொன்னால் இதுக்கு உதவுங்கள். என நம்ம அதிகமாய் கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள், அவரிடம் நான் கடனாய்த்தான் வாங்கியிருக்கிறேன். அல்லேலூயா. அதிகமாய் நான் வாங்கலை, கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் நான் வந்து கொடுக்குறேன் என்று சொல்லி, அதற்காக உங்களால் முடிஞ்ச சின்ன காணிக்கையாக இருந்தாலும் கூட கர்த்தர் உங்களை அதிகமாக நீங்கள் கொடுத்துட்டீங்க. நீங்கள் தான் அதிகம், 15,190 ரூபாய் நீங்கள் கொடுத்ததை நாங்கள் கட்டி வாங்கிட்டு வந்தோம். இன்னும் இல்லை நான் இப்போது கொடுக்குறேன் அப்படின்னீங்கன்னா கொடுங்க. இவர்கள் மட்டும் இல்லை, தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ. நல்லா கையை தட்டிடுங்க, நல்லா கையை தட்டிடுங்க. காட் பிளெஸ் யூ, காட் பிளெஸ் யூ, காட் பிளெஸ் யூ, காட் பிளெஸ் யூ.
இப்போ உங்களுக்கு நீங்களே கையை தட்டிக்கிங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிடலைன்னா அந்த பணம் வந்திருக்காது. அந்த ஃபுட் ஃபெஸ்ட்டில் நீங்கள் சாப்பிடலைன்னா அந்த பணம் வந்திருக்காது. நான் என்ன செய்யலான்னு யோசித்து கொண்டிருந்தோம். கர்த்தர் அந்த ஜெபத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஏவினது தான் அந்த மிக்சர். எல்லாமே வாங்கிட்டோம். 10-15 வருஷம் அந்த மிக்சரை யூஸ் பண்ணினுக்கிறோம். தேய்ச்சி பஸ்ஸு போயிடுச்சு. என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் செய்தார், கர்த்தர் வாங்க முடிச்சா. அல்லேலூயா, கர்த்தருக்கு நன்றி. நல்ல ஒரு பெரிய பீஸ், நல்ல ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். இதை வாங்கும்படியாய் உதவி செய்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா உங்களுக்காக ஜோர கையை தட்டிக்கங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னால சபை வளர்கிறது, என்னால சபை வளர்கிறது. I am a contributor. அல்லேலூயா, I am a கான்ட்ரிபியூட்டர். நீங்கள் எல்லா வகையிலும் கர்த்தருக்கு நீங்கள் உபயோகமாக இருக்கிறீங்க. அது போதாது. உலகத்தான் கூட செய்கிறான். அதை காட்டிலும் மேலானது உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் சபைக்கு உதவி செய்வது. அல்லேலூயா. மாம்சத்தில் எல்லாரும் செய்யலாம். இப்போ கூட ஃப்ரெண்டுங்களுக்கு நல்ல பெரிய ஆளுங்கிறானுங்க. ஃபோன் பண்ணிட்டு, டேய் லக்ஷ்மி ನನಗೆ ಇದು ಬೇಕು ನನ್ನ ಎಷ್ಟು இவ்வளோ கொடுக்குறதுக்கு ஆளுங்கிறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட வாங்கக்கூடாது. நம்ம சபையின் மக்கள் தான் நமக்கு செய்யணும் இல்லையா? அதனால் நீங்கள் செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் ஆவிக்குரிய காரியங்களை என்ன செய்யுங்க, நீங்கள் வளரும்படியாய் கற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, அநேகர் இந்த மேட் இருக்குது பார்த்தியா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மேட்டை நான் சாட்சி சொல்லணும். ஆனால் இது யார் கொடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டேன். இந்த மேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேட்டும் எங்களுக்கு ஒருத்தர் காணிக்கையை தான் கொடுத்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா குளிருக்கு கோல்ட் ஆகும் என்று சொல்லி, ஏன்னா ஒரே இடத்துல நிற்கிறோம் என்று சொல்லி இந்த மேட், அழகான மேட்டு, ஏறக்குறைய 4000 rupees இல்லையா, 4000 இல்லையா, ஏறக்குறைய 4000 rupees இந்த மேட்டையும் கர்த்தர் நமக்கு காணிக்கையாக கொடுத்தாங்க. வெளியே இருக்கிற அந்த வாட்டர் டிஸ்பென்சர் அதையும் கர்த்தர் நமக்கு காணியாக கொடுத்தாங்க. அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்து வருகிறார். போன வாரம் செய்தி பார்த்தீங்க, கர்த்தரால் எல்லாம் ஆகும். மாமே சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தரால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. முதல் காரியம் சொல்லி கொடுத்தேன். என்ன சொன்னேன்? முதல் காரியம், உங்கள் சிந்தனைக்கு அப்பாற பெற்ற காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று சொன்னார். போன வாரம் கர்த்தர் பேசினார், இந்த வாரம் நடத்தி கொடுத்தார். அல்லேலூயா. நாம் சிந்தனைக்கு அப்பாற பெற்ற காரியம். அல்லேலூயா. இந்த பற்றாக்குறை நேரத்தில் கர்த்தர் 40,000 கொடுத்து இதை வாங்கி தராருன்னா கர்த்தர் எவ்வளவு நம்மேல் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. உன் சபையை குறித்து கர்த்தருக்கு கண்ணோக்கமாக இருக்கிறார். உன்னை குறித்து கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இது என்னை மேன்மைப்படுத்த அல்ல, இது உங்களுக்காக தான் சகலத்தையும் கர்த்தர் சபையில் நிரப்பி கொண்டு வருகிறார். சகல சபையா கர்த்தர் அலங்கரிக்கிறார்னா அது அவருக்கு அல்ல, அது உங்களுக்கான அலங்காரமாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை சொகுசாக வச்சுக்கொள்ள, உங்களை ஆசீர்வாதமாக வச்சுக்கொள்ள தான் கர்த்தர் இந்த நாற்காலிகள், இந்த இடங்கள், இந்த ஃபேன்கள் இவையெல்லாம் கர்த்தர் கொடுத்து நம்மை சொகுசாக வச்சுருக்கிறார். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தேவனுக்கு, நம்மை ஆசீர்வாதமாக வச்சுருக்கிற தேவனுக்கு நாம் எதை கொடுக்கிறோம் என்று சொல்லி பார்த்தா, உன் உள்ளத்தை கர்த்தருக்கு முதலாய் திறந்து கொடுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் முதல்ல சொன்னாரு, உன் சிந்தனைக்கு அப்பாற பெற்ற காரியங்களை நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. I will do something unimaginable. நீ யோசிக்காததையும் நீ பார்க்காததையும் கர்த்தர் உனக்கு என்ன செய்வேன், செய்து தருவேன் என்று. அல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர், அப்படியே தான் இருக்கிறார். இரண்டாவது காரியம் என்ன பார்த்தீங்க? நான் முழுமையாக ரட்சிக்க கர்த்தர் வல்லமையுடைய தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பகுதி மட்டும் அல்ல. அல்லேலூயா. ஒரு பகுதி மட்டும் இல்லை, அவர் உண்டாக்கின எல்லா ஜனங்களையும், எல்லா மக்களையும் உன்னை முழுசாய் கர்த்தர் ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் என்னங்க? ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்க வல்லமையுடைய தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்களை திறந்தால் தான் கர்த்தர் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது பார்த்துன்னு இருப்பீங்க, அது சின்னது, அவ்வளோ ஒன்றும் எஃபெக்ட் கிடையாது. ஆனால் இது அதை காட்டிலும் பல மடங்கு பெருசு. அல்லேலூயா. கர்த்தர் சின்னதை வச்சு தான் பெருசாக செய்கிறார். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த சின்னது எதுனா, அந்த ஒரு சின்ன தூசியை வச்சு தான் உன்னையும் என்னையும் கர்த்தர் படைச்சார். அல்லேலூயா. இந்த சின்ன காரியங்களை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணாருங்க, மாற்றி அழகான பெரிய மிக்சரை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அதுவும் அவரால் ஆகும்.
அல்லேலூயா. அப்படியாய் பார்த்து இந்த 3 காரியங்களை பார்த்த கர்த்தர் நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறார். நம்மை முழுமையாய் ரட்சிக்கிறார். நம் மன கண்களை திறக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கு. அதன் பகுதியை தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நம் கண்களை மூடி, ஸ்தோத்திரம், கண்களை மூடி, ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட பேசுங்க. சர்வ வல்லவா, என் சொந்தமானா, என் சாவை வென்றவா, என் ஜீவனானா. என்னோட கூட வல்லவா, என் சொந்தமானா, சாவை வென்றவா, என் ஜீவனானா. சர்வ வல்லவா, என் எஜமானன், சாவை வென்றவா, என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ, இது உண்மையும் தானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ, இது உண்மையும் தானே. சர்வ வல்லவா, என் சொந்தமானா, சாவை வென்றவா, என் ஜீவா. சேர்ந்து சொல்லுங்க. சர்வ வல்லவா, என் எஜமானன், சாவை வென்றவா, என் மனவாளன். அல்லேலூயா. தேவனே சர்வ வல்லவராக இருக்கிறே, நீர் பெரியவராக இருக்கிறே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவன் இதை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக, அதை நாங்கள் விசுவாசிக்கும்படியாய் எங்களோடு கூட பேசுங்க, அசைவாடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம் பார்க்க போற காரியம் 3 காரியம் பார்த்தோம். சிந்தனைக்கு அப்பாற பெற்ற காரியம், நம்மை முழுமையாக கர்த்தர் ரட்சிக்க கூடும். நம் மன கண்களை கர்த்தர் என்ன செய்யறாருங்க, திறக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இன்று 4வது காரியம் பார்க்க போகிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம், ரோமர் 4ஆம் அதிகாரம், ரோமன் சாப்டர் 4 19-21. ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21 வரையிலும் படிங்க. ரோமன். அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளனாய் இருந்தபோது தன் சரீரம் செத்து போனதையும், சாரலுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அசுவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தத்தை பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறான் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் பலவனானான். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது காரியம் இங்க பார்க்க போகிறோம். You can count on God's promises. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தில் நீங்கள் எப்போதும் சார்ந்திருக்க முடியும். அல்லேலூயா. அவர் வாக்கு கொடுத்தால் அதை எந்த சூழ்நிலை இருந்தாலும் நிறைவேற்றுகிற தேவன். அதை எந்த நிலைமை இருந்தாலும் கர்த்தர் அதை நிறைவேற்றி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. 4வது காரியம், கர்த்தர் வாக்குத்தத்தம் மாறாத தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை கண்டிப்பாய் கர்த்தர் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தால் அதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரால் எல்லாம் ஆகும். இந்த கதையை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமால் என்ன செய்ய முடியாது, குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் செத்தவனாய் இருக்கிறான். என்னவா இருக்கிறான்? செத்தவனாய் இருக்கிறான். சாராளால குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சாராள் செத்தவளாய் இருக்கிறார். அவள் கர்ப்பமானது செத்து போனது. இந்த வயதுக்கு மேல கர்ப்பமாக முடியாது. இந்த சூழ்நிலைக்கு மேல நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அநேகர் சொல்லலாம், many can say that to you. உங்களால முடியாது, இதால் ஆவாது, இது பெரிசு என்று சொல்லலாம். சாராளால் ஆகல, ஆபிரகாமால் ஆகல. ஆனால் இந்த இருவருக்கும் கர்த்தர் அங்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார்.
உன் ஜாதியை மணலை போல மாற்றுவேன், ஆகாய நட்சத்திரத்தை போல மாற்றுவேன். நீ தேசத்துக்கு அப்பாவாய் தகப்பனாயிருப்பாய். அல்லேலூயா. நீ தேசத்துக்கே தகப்பனாயிருப்பாய். அதை யாருன்னா சொன்னோம்னா ஒன்னுக்கே வக்கு இல்லையா, இது தேசத்துக்கு தகப்பனாகுதான். அல்லேலூயா. அங்க இருக்கிறவங்க அப்படிதான் பேசியிருப்பாங்க. ஆபிரகாம் சொல்லியிருப்பாரு, எல்லாரும் கேட்டிருப்பாங்க, என்ன இவ்வளவு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லையா, இவ்வளவு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லையா என்று சொல்லி. அப்ப சொல்லுவாங்க, எங்க அப்பா எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நான் தேசத்துக்கு தகப்பேன். ஐயே உனக்கு வக்கு இல்லை, நீ தேசத்துக்கு தகப்பனா என்று சொல்லி பரியாசம் பண்ணிருப்பாங்க ஆபிரகாம். ஆனா ஆபிரகாம் விசுவாசத்தை விடல. ஆபிரகாம் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் செய்வார் என்று காத்து கொண்டிருந்தார். அப்படியே கர்த்தர் காத்து கொண்டிருந்ததுனால கர்த்தர் அந்த ஈசாக்கை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா நொண்டியை கொடுக்கல, எல்லாவற்றிலும் மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யாக்கோபை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே போல தான் உங்க வாழ்க்கையில கூட many might say this to you, இது வேணாம் சிஸ்டர், இதை பண்ணாதீங்க சிஸ்டர், இன்னைக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறேன், தீர்க்க தரிசனமாக கொடுக்கிறேன். கலைய பிள்ளை இல்லாதவர்கள் கூட பிள்ளைகள் எனக்கு இருக்கிறது என்று பேசிட்டு வாங்க. பிள்ளை இல்லாதவர்கள் கூட பிள்ளைகள் எனக்கு இருக்குது என்று பேசிட்டு வாங்க. ஆபிரகாமை போல விசுவாச அறிக்கை செய்துட்டு வாங்க, என் பிள்ளைகள் மணலை போல இருப்பார்கள். அல்லேலூயா. கடலின் மணலை போல இருப்பாங்க. நீ விசுவாசமாய் பேச பேச பிசாசு மடங்கி போகுவான், கர்த்தர் வெளி தருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் என்ன செய்றாருன்னா நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். He fulfills your promises. உனக்கு சொன்ன யாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. Any promises God makes, கர்த்தர் செய்கிற எந்த வாக்குத்தத்தமும் நிறைவேறாமல் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாராம், நீ வாகனம் வாங்குவே. நீ என்ன வாங்குவே? வாகனம், ஒரு பைக்கை வாங்குவேன். ஏன்னா அவர் இந்த பைக்கில் தான் கடன் வாங்கி, கடன்னா ஃப்ரெண்ட் நண்பன்கிட்ட பைக்கை வாங்கி அந்த பைக்கை ஓட்டி அவர் சம்பாதிச்சு கொண்டு இருந்தா. அப்போ ஒரு நாள் பாஸ் சொல்லியிருக்கிறாரு, இல்லை நீ உனக்கு சொந்தமாக ஒரு வண்டியை வாங்குவேன் என்று சொல்லி ஒரு பாஸ்டர் ப்ரேயர் பண்ணி அமைச்சிருக்கிறாரு. அவர் வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒய்ஃபு கிட்ட சொல்கிறாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ஒரு வண்டி வாங்குவேன் என்று சொன்னாங்க. அந்த ஒய்ஃப் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டு அதற்காக பிரயாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவர் வண்டியை எடுத்து வாகனம் எடுத்துக்கொண்டு போய் கொண்டு இருக்கும்போது ஒரு பெரிய விபத்தில் மாற்றிக்கொண்டு அவருடைய கால் எலும்பு முறிந்து போகிறது. அல்ல கால் எலும்பு முறிந்து போய்கிறது. எப்படி வாகனம் ஓட்ட முடியும் என்று சொல்லி பார்த்து அப்போ அவங்க மனைவி கேட்குறாங்க, கர்த்தர் கொடுக்குறேன்னு சொன்னாரு, அவ்வளோ சீக்கிரம் கால் என்னாச்சு, இப்படி ஒழிஞ்சு போச்சே என்று சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவர் கேலி பண்ணாங்க. அல்லேலூயா. எந்த ஷோரூமுக்கு போய் ஒரு வண்டி வாங்கணும் என்று சொல்லி விசாரிச்சாங்களோ அந்த ஷோரூமுக்கு இந்த அம்மா போய் சொல்கிறாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் வாங்க வேண்டியமா இருந்த வண்டி வேண்டாம் எங்களுக்கு. அவங்க கேட்குறாங்க, ஏன் வேண்டான்னு சொல்லுங்கள். இல்லை, வாங்க நேரம் வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவரால் வண்டி ஓட்ட முடியாது என்று சொன்ன உடனே, அப்படியா சிஸ்டர், உங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டு வாங்க, அதற்கான தேவையான பணத்தை நீங்கள் கொண்டு வாங்க என்று சொன்னேன். ஐயா எங்களுக்கு வண்டி வேண்டாம், நாங்கள் வண்டி ஓட்ட முடியாது, நான் வீட்டில் வேலை செய்து நான் சம்பாரிச்சுக்கிறேன், அவரால் முடியாது. இல்லை, நீங்கள் அவர்களையும் கூப்பிட்டு வாங்க என்று சொல்லி வந்த உடனே அவர்களெல்லாம் இணைந்து சேர்ந்து 4 வண்டி கொடுத்தாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3 சக்கர வண்டி உள்ள ஒரு வண்டியை தயார் பண்ணி, எந்த கம்பெனி? அந்த கம்பெனியே 3 டயர் உள்ள வண்டியை தயார் பண்ணி, எவனால நடக்க முடியாது, எவனால வண்டி ஓட்ட முடியாது, எவனால சம்பாதிக்க முடியாது என்று சொல்லி பேசினார்களோ அந்த நிர்வாகமே அந்த 3 வீலர் வண்டியை ரெடி பண்ணி கொடுத்து அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா 20,000 டிஸ்கவுண்ட் கொடுத்து அமைச்சிருக்காங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தான் யோசிச்சேன், அல்லேலூயா, அப்போ கடவுள் எல்லா உலகத்திலும் நல்லா இறங்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா பிஸ்னஸ் என்றாலே அநேகர் பிஸ்னஸ் பண்ணுவது ஏமாற்றி பண்ணுறவங்க இருக்கிறாங்க, குறைஞ்ச பில்லுக்கு அதிகமான பில்லை போட்டு வாங்குறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல பாருங்க, அந்த மகனுக்கு அந்த உள்ளங்களை கர்த்தர் மாற்றக்கூடியும் என்று சொன்னா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த மகனுக்கு, அந்த அண்ணனுக்கு கர்த்தர் கால் உடைஞ்சு போன அண்ணனுக்கே கர்த்தர் இறங்கி அந்த முழு பிஸ்னஸ்
பிஸ்னஸ் எம்பையரை கர்த்தர் மாற்றி ஒரு 3 வீலரை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்காக கர்த்தர் எவ்வளோ செய்வார்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தா நான் உனக்கு வாகனம் கொடுக்குவேன் என்று சொல்லி கொடுத்த தேவன் என்ன ஆனாலும் சரி, செத்து போனதாக இருந்தாலும் சரி, ஆபிரகாம் செத்து போனவனா இருக்கிறான், சாரால் கர்ப்பம் செத்து போனது, இந்த அண்ணனோட கால் நடக்க முடியாது, ஆனாலும் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்ன ஆனாலும் வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுதான் நம் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4வது காரியம், வாக்குத்தத்தம் மாறாதவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தம் மாறாதவர். உன் கடவுளால் என்ன ஆகும்? வாக்கு மாறாதேவனா இருக்கிறார். அல்லேலூயா. when he promises he will bring down heaven, he will bring down. கர்த்தர் உனக்கு வானத்தையே கீழே கொண்டு வருவேன் என்று சொன்னா அதை செய்ய வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு சமுத்திரத்தை 2ஆய் பிளப்பேன் என்று சொன்னா அதையும் பிளக்க வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஏன்? அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 5வது காரியம் எடுத்து படிங்க இன்னொரு வசனத்தை. ஹெப்ரேயர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஹீப்ரூ 11:19. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம். மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் என்னவா இருக்கிறாருங்க? வல்லவலா இருக்கிறார். அல்லேலூயா. God can raise people from dead. ஆமென். மரித்தோரிலிருந்து கர்த்தர் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. படிச்சு முடிச்சிட்டீங்களா? ஆமென். மரித்தோரிலிருந்து கர்த்தர் என்ன செய்ய முடியும்? உயிரோடு எழுப்ப முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. You might be dead in your business. You might be dead in your life. எப்படி போகிறது என்ன செய்யுது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நீங்கள் நினைச்சுக்கலாம் இது அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு, இது அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மரித்தோர் இருந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்க தெரியுமா? அல்லேலூயா. அந்த எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கில் நீங்களும் ஒரு எலும்பாய் இருக்கலாம். ஆமே. அந்த எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கில் நீங்களும் ஒரு எலும்பாய் இருக்கலாம். எலும்புனா என்ன தெரியுமா? எலும்புனா என்னங்க? எலும்பை வச்சு எதனா செய்ய முடியுமா? முடியும். அவ்வளோதான். அது அப்படியே மண்ணோட மண்ணா போயிடும். சில சமயம் நம்ம கூட அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கலாம். எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, எதையும் நகர்த்த முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு எலும்பை போல ஒரு பற்றாக்குறை, ஒரு தேவையில்லாத ஒரு வாழ்க்கையில் இருக்கிறது போல நீங்கள் தோன்றிக் கொண்டு இருக்கலாம். கர்த்தர் அந்த எலும்புக்கு உயிர் பெற்று எழும்பக்கூடிய வல்லமையுள்ள தேவனா இருக்காம சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் ஜெபிக்கிறான், அந்த எலும்புக்கெல்லாம் சதைகள் உண்டாகுது. அவன் ஜெபிக்கிறான், அந்த எலும்புகளால் அசைவு உண்டாகுது. ஏன் தெரியுமா? கர்த்தரால் அது ஆகும் என்று சொல்லி. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், அதிடம் போய் நீ பேசு, அதிடம் போய் என்ன பண்ணு, நீ பேசு. கோ டாக் டு இட். அதை போய் ஏதோ செய்யாதே, அதிடம் என்ன பண்ணு, போய் பேசு என்று சொன்ன உடனே அவன் பேசுகிறான், அந்த எலும்புக்கெல்லாம் உயிர் வருகிறது. அதே போல தான் நாம் சூழ்நிலை செத்து போன சூழ்நிலையாக இருக்கலாம். இதுக்கு மேலே ஆவாது, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, ஆவாது, முடிஞ்சிருச்சு என்று யோசிக்கலாம். கர்த்தர் அதையும் எழுப்பக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக, கர்த்தர் அதையும் எழுப்பக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக. He can raise people from the dead. மரணத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்ய முடியும்? எழுப்ப முடியும். ஆமே, ஆமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாசருவை கர்த்தர் எழுப்பினார். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 3 நாள் ஆயிடுச்சு, ஆனால் கர்த்தர் எழுப்பினார். ஆமே, ஆமே. உங்கள் கை செத்து போயிருக்கலாம், உங்கள் கை செத்து போயிருக்கலாம். அநேக நாளாக உனக்கு வலி இருக்கலாம், அநேக நாளாக இந்த கையில் வலி இருக்கலாம், இல்லை உங்கள் காலில் அந்த பலவீனம் இருக்கலாம். இவ்வளோ தான் பாஸ்டர், இதை வச்சுக்கினே நான் என்ன செய்கிறேன், தாங்கி தாங்கி நடந்துக்கிறேன் பாஸ்டர். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை தாங்கி தாங்கி நடக்க கூப்பிடலாமே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை நன்றி நோண்டி நடக்க கூப்பிடலாமே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை என்ன செய்ய கூப்பிட்டார் தெரியுமா? அவரை போல நடக்க கூப்பிட்டா, அவரை போல நடக்க கூப்பிட்டா. உன்னை போல நடக்க இல்லைங்க, என்னை போல நட என்று கூப்பிட்டா. என்னை போல பரிபூர்ணமாக இருங்கன்னு கூப்பிட்டா. என்னை போலவே இருங்க தான் கர்த்தர் உங்களை கூப்பிட்டா. அப்போ அவரை போல இருக்கணும்னா நீங்கள் நொண்டி நடக்கக்கூடாது,
தாங்கி நடக்கக்கூடாது. கர்த்தர் அத்தையும் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வேளையில் அந்த பலவீனம் மறைந்து போவதாக. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாருங்க, இந்த வேளையில் மரித்து போன எல்லா அணுக்களுக்கும் உயிர் பெற்று எழும்படியாய் கர்த்தரின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் உயிர் இல்லாம சதைகள், நோவு, வலிகள் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் உயிரை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம், கர்த்தர் மரித்தோர் இருந்து உன்னை என்ன செய்வாருங்க, எழுப்பக்கூடிய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், என்ன பார்த்தோம்? கர்த்தர் வாக்குத்தத்தம் மாறாதவர், வாக்குத்தத்தம் மாறாதவர். ஐந்தாவது, உன்னை மரணத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்வார்? உயிர்த்தெழ செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. He is able to raise the dead. மரணத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்ய முடியும்? எழுப்ப முடியும். அடுத்தது படிங்க, தானியேல் 3ஆம் அதிகாரம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18. தானியேல் 3:17-18. Praise the Lord. Hallelujah. தானியேல் 3:17ங்க சிஸ்டர் படிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எரிகிற அக்கினி ஜுவாலையிற்கும் ராஜாவாகிய உம்முடைய கையுக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அமெரிக்கா தேசத்தில் ஒரு நல்ல ஒரு வீட்டில் நெருப்பு பற்றி கொண்டு எரிகிறது. நெருப்பு பற்றி கொண்டு எரிகிறது. அல்லேலூயா. வீட்டில் ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டு இருக்கிறாரு, வீட்டில் பிள்ளைங்கள் மட்டும் இருக்கு. அமெரிக்கா தேசத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 3-4-5 குழந்தை பெற்றுக்குவாங்க. சாதாரணமாக 3-4-5 குழந்தை பெற்றுக்குவாங்க. நம்ம இங்கே பெற்றுக்கணும்னா 3-4 பெற்றுக்கணும்னா எப்படி படிக்க வைக்கணும்னு கேட்பாங்க. அமெரிக்காவில் வந்து படிக்கிறதுக்கு படிப்பு வந்து இலவசம். அமெரிக்காவில் படிப்பு இலவசம். சரியா? அந்த கோர்ட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு என்ன? இலவசம். அதனால் படிப்புக்கு பயம் கிடையாது. சரியா? 18 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளைங்களே நீ எங்கன்னா போய்க்க எதனா பண்ணிக்கன்னு விட்டுடுறாங்க. சரியா? அதனால் பிரச்சனை கிடையாது, 10 பேத்துன்னு போயிடுறாங்க. அப்படியா இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு 5 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? 5 பிள்ளைங்க. எல்லாம் வளர்ந்த பிள்ளைங்க, 2-3 குட்டி குட்டி குழந்தைங்க இருக்குது. இந்த நெருப்பு என்ன ஆகுது? ஒரு ரூமில் பற்றி கொண்டு எரிகிறது. அந்த அமெரிக்கா தேசத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பலகையினால தான் வீடை கட்டுவாங்க. பலகையில் தான் வீடை கட்டுவாங்க. ஏன்னா பூகம்பமானாலும் என்னமானாலும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க, அதை பலகைதான். ஏன்னா இப்படியெல்லாம் கட்டினாங்கன்னா பூகம்பம் ஆகும்போது இதுதான் ஆகும் என்று சொல்லி லைட் மெட்டீரியல் தான் வால்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படியே இருக்கும்போது சீக்கிரம் நெருப்பு கூட என்ன ஆகும்? பற்றி கொள்ளும். அப்படியே என்னாச்சு, ஒரு இடத்துல பற்றி கொண்ட உடனே முழு வீடும் நெருப்புனால பற்றி கொண்டது. நெருப்புனால பற்றி கொண்ட பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த வீட்டில் இருக்கிற 3 பெரிய பிள்ளைங்க எப்படியோ வெளியே போயிட்டாங்க. அம்மா ஒரு குழந்தைய வெளியே கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு குழந்தைய கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே நெருப்பானது தகன்னு எரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அவ்வளோதான் என்று சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் பாருங்க, கர்த்தர் கிருபை எவ்வளவு பெரிய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு டேபிள் இருக்கிறது. அந்த டேபிள் மேலே பைபிள் வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த நெருப்பு பற்றி எரிய காலு பற்றி எரிந்து அந்த பைபிள் அந்த டேபிள் என்ன ஆகுது? அப்படியாய் விழுகிறது. விழுந்த டேபிள் அந்த குழந்தை மேலே விழுகிறது. அந்த கீழே இருக்கிற அந்த ஹாலோ என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைய மறைச்சிக்குது. என்ன பண்ணிச்சு? அந்த குழந்தைய மறிச்ச உடனே அந்த குழந்தை கொஞ்ச நேரத்துக்கு நெருப்புலேருந்து விடுவிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க அம்மா நினைச்சாங்க, அண்ணன் தம்பி நினைச்சாங்க குழந்தை அவ்வளோதான் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் அந்த குழந்தைக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. அந்த பலகை விழும்படியாகவும் அந்த பலகை அந்த குழந்தை மேலே விழுந்து அந்த குழந்தையை காப்பாற்றும்படியாகவும் அவ்வளோ சீக்கிரம் ஃபயர் ஃபைட்டர் வந்து உள்ளே போய் பார்க்கும்போது அந்த குழந்தை அழுகிறது. அந்த குழந்தையை மீட்டு வெளியே கொண்டு வராங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை பெரிய ஆபத்திலிருந்து கூட மீட்க வல்லமையுள்ள தேவனாக. அல்லேலூயா. பெரிய ஆபத்தாக இருக்கலாம், மரணமே உன்னை கொண்டு போகிற அளவுக்கு அது ஆபத்தாக இருக்கலாம். இந்த 3 பேரும் பார்க்கும்போது யாருங்க? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 3 பேரும் இந்த அக்கினி ஜுவாலையில் இருக்கிறாங்க. அவ்வளோதான் அவங்க என்று சொல்லி அந்த ஊர் ஜனங்கள்லாம் நினைச்சிட்டாங்க. ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பிட்டாங்க. இந்த 3 பேரை என்ன செய்கிறாங்க?
சாம்பல் ஆகிடுவாங்க. ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் டண்டோரா போட்டு வந்துடுங்க, நாளைக்கு அடக்க ஆராதனை என்று சொல்லிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா, நாளைக்கு அடக்க ஆராதனை எல்லாம் வந்துருங்க என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் அந்த மரணத்தை ஜெயித்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. we might be thinking அவ்வளோதான் மரணம் என்று சொல்லி, ஆனால் கர்த்தர் மரணத்தை மாற்ற தேவன், வல்லமையுள்ள தேவன். பெரிய காரியம் இருந்தாலும், பெரிய ஆபத்து இருந்தாலும், பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்ய முடியும்? உங்களை மீட்டுக்கொள்ள வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். he is able to deliver you from grave danger. மரண பிடியிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவா. அல்லேலூயா. மரணத்திலிருந்து உன்னை மீட்க வல்லவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். ஆமென். அல்லேலூயா. any promises that God has made, he can deliver it. அல்லேலூயா. மரண பிடியிலிருந்து கர்த்தர் என்ன செய்ய முடியும்? விடுவிக்க. பெரிய ஆபத்து கர்த்தர் என்ன செய்ய முடியும்? உங்களை விடுவிக்க. கடைசியாய் ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தி 1:11-12 படிங்க. 2 தீமோத்தி 1:11-12. அதற்கு நான் பிரசங்கியாகவும் நியமிக்கப்பட்டேன். அதன் நிமித்தம் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். ஆகினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சிச்சிங்களா வசனம்? அல்லேலூயா. அல்லேலூயா. and of this gospel I was appointed. இந்த சுவிசேஷத்துக்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். யாரு? பவுல் சொல்றாரு, நான் இந்த சுவிசேஷத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அது நிமித்தம் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் சுவிசேஷத்துக்காக பிரயாசப்பட்டீர்கள், ஆனால் உனக்கு வருகிற பாடுக்கெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதம் தராரு. ஆமென். அல்லேலூயா. இந்த சுவிசேஷ நிமித்தம் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆனாலும் வெட்கப்படுறது இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. வெட்கப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் ஒரு சோலில் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு வெட்கம் வராது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு என்ன வராதுங்க? வெட்கம் வராது. அல்லேலூயா. ஏன் ஒரு தோலில் இருக்கிறேன். ஆமென். ஆமென். எங்கள் ஏசப்பா கீழே குனிந்து உன் காலை பிடித்து அதை டவுலை எடுத்து தண்ணீரால் அழகாய் கழுவினார். ஆமென். ஆமென். என் ஏசப்பா கீழே முட்டி விட்டு உன் காலை எடுத்து எங்கெல்லாம் போச்சு வந்துன்னு தெரில, அந்த காலை எடுத்து அவர் தொடை மேலே வச்சு டவுலை எடுத்து அழகாய் அதை சுத்தம் செய்து தண்ணீரால் குளிப்பாட்டி உன் காலை கழுவுகிறார் என்று சொன்னால் என் ஏசப்பா அதுக்கு வெட்கப்படலை. அல்லேலூயா. எங்கள் ஏசப்பா அதுக்கு வெட்கப்படலை. ஏன் வெட்கப்படலை தெரியுமா? அந்த நாள் வரையிலும். எந்த நாள் வரையிலும்? அந்த நாள்னா கடைசி நாள் வரையிலும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள. எதை காத்துக்கொள்ள? படிங்களேன் உணமுறை அந்த இது வாசம். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை, இதுதான் கேள்விப்பட்டேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்த, ஆங்கிலத்தில் அழகாய் சொல்லுகிறது, and I'm convinced that he is able to guard what I have entrusted. Entrustedனா நம்பி கொடுத்தேன். ஆங்கில வார்த்தை entrustedனா என்ன? நம்பி கொடுத்தேன். நம்பி கொடுத்ததை அந்நாள் வரைக்கும். எந்த நாள் வரைக்கும்? வருகிற வரைக்கும் கர்த்தர் என்ன செய்வார்? காத்துக்கொள்வார். ஆமென். ஆமென். புரிஞ்சுச்சிங்களா? அவரை நம்பி கொடுத்ததை அந்நாள் வரைக்கும். எந்த நாள் வரைக்கும்? எந்த நாள் வரைக்கும்? அந்நாள் வரைக்கும். கர்த்தர் வருகிற வரைக்கும். பிரதர் ராஜு, உங்கள் பிஸ்னஸை அவர் வருகிறவரெல்லாம் கூத்துருங்க. ஆண்டவரே உங்களை நம்பி இதை கொடுக்குறேன். இதை விரிவாக்குறதும் இதை பலன்படுத்துறதும் கர்த்தருக்குரியது. உங்களை நம்பி கொடுத்துருக்கிறேன். என்னை நம்பி அல்ல, கர்த்தரை நம்பி உங்கள் பிஸ்னஸை கொடுங்க. கர்த்தரை நம்பி உங்கள் வீட்டின் காரியங்களை கொடுங்க.
கர்த்தரை நம்பி உங்கள் வீட்டின் சமாதானத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தரை நம்பி உங்கள் வீட்டின் கரியரை கொடுங்க. யுவர் ப்ரொஃபஷனல் கரியர் லைஃப், யுவர் ப்ரொஃபஷனல் லைஃப், யுவர் ஃபினான்ஷியல் தாட்ஸ், வாட் எவர் இட் இஸ், கர்த்தரை நம்பி கொடுங்க. He is a chartered accountant. Hallelujah. He is a CA. He knows what to manage. எப்படி மேனேஜ் பண்ணணும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. என்ன செய்யுங்க? கர்த்தரை நம்பி சகலத்தையும் என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுங்க. அவர் என்ன சொல்றாரு? அந்நாள் வரைக்கும். அல்லேலூயா. No, he doesn't have a limited period. நீ 1000 rupees கொடுத்த உனக்கு 30 டேஸ்க்கு தான். அதுதானே இப்போ நீங்கள் 1000 rupees கொடுத்தீங்கன்னா 30 டேஸ்க்கு உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் தரானா? 1000 rupees கொடுத்தா 30 டேஸ்க்கு உனக்கு ப்ரைம் தரானா? அதெல்லாம் லிமிட்டடாக தான் உனக்கு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருங்கன்னா, அந்நாள் வரைக்கும். எந்த நாள் வரைக்கும்? அந்நாள் வரைக்கும். until you reach him. அல்லேலூயா. நீ அவரை சந்திக்கிற வரைக்கும் உனக்கு என்ன செய்யற? கர்த்தர் எல்லாவற்றையும் காத்துக்கொள்ள வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ அவரை நம்பி எதெல்லாம் கொடுக்கலாம் சொல்லுங்க? அவரை நம்பி என்னென்ன கொடுக்கலாம்? எல்லாவற்றையும் கொடுக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரே எல்லாவற்றையும் என் குழந்தைய நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த வேலையில் சகோதரர் விஜய்குமார், ஐ டிட் நோ, யூ ஷுட் ஹவ் இன்ஃபார்ம்ட் மீ. பிரதர் விஜய்குமார், அந்த ஐயா இஸ் அ மெயின் பர்சன் ஃபார் லெவிட்டா. அந்த ஐயா இறந்து போனாங்கன்னு சொல்கிறீங்களே, அந்த ஐயா செய்த ஒரு வல்லமையான விஷயத்த சொல்கிறேன் நான். ஹாஸ்பிட்டலில் 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாள் ஆயிடுச்சு. 18ஆம் நாள் 18ஆம் தேதி அட்மிட் பண்ணேன் லெவிட்டாவை. நவம்பர் 18 அட்மிட் பண்ணேன். 10 நாள் ஆயிடுச்சு. டிசம்பர் 1லேருந்து பைபிள் கொடுக்குறோம். கரெக்டாமா? டிசம்பர் 1லேருந்து பைபிள் கொடுக்குறோம். 10 நாள் ஆயிடுச்சு. நான் அவருக்கு சொல்கிறேன், சார் மை டாட்டர் இஸ் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல். என் பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டுருக்கா. இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாங்க. தேர் கிவிங் ஆல் ஆன்டிபயோட்டிக்ஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் என்ன பண்ணலான்னு கேட்டார். நான் சொன்னேன், பைபிளை நிப்பாட்ட வேண்டாம், பைபிளை கொடுப்போம் என்று நான் சொன்னேன். அதற்கு அவர் சொன்னார், நீங்கள் ஊழியத்துக்காக இன்ட்ரெஸ்ட் பண்ணி கொடுக்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணி கொடுக்குறீங்க? ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்குறீங்க. கர்த்தர் உந்த அவர் வருமரலும் காத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தைங்க. அல்லேலூயா. நீங்கள் ஊழியத்துக்காக பிரயாசப்படுறீங்க, அவரை நம்பி கொடுங்க, கர்த்தர் அவர் வரையிலும் பாதுகாத்து கொள்ளுவா. அல்லேலூயா. அந்த நேரத்தில் அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்து கண்ணீரோடு நாங்கள் ஜபிக்கிறோம். அவர் என்னோட கூட இணைந்து எனக்கு ஃபோனில் ஜபிக்கிறாரு. ஆண்டவரே, பாஸ்டர் ஆசீர்வதிங்க, இந்த ஊழியத்தின் நிமித்தமாய் அவர் அவமானம் படக்கூடாது. ஆண்டவரே, எப்படியாவது பிள்ளையை பலனோடு கொண்டு வாங்க என்று ஜபித்த உடனே கர்த்தர் நமக்கு மாற்று தேவன் வல்லமையுள்ளவா. அல்லேலூயா. சச் அ மேன் ஆஃப் காட் பிரதர் விஜய்குமார். ரொம்ப வயதானவர், ரொம்ப விசுவாசம் உள்ளவர். நான் அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக பேசுவார். சில சபைகளை குறித்து சொல்லுவார் எனக்கு, இந்த சபையில் நடக்குது, இந்த சபையில் நடக்குது, காசுன்னு ஓடுறாங்க என்று சொல்லி இந்த சபைகளை குறித்து அவர் நம்மிடம் பேசினவர். அவ்வளோ விசுவாச வைரகமாக உள்ளவர். கர்த்தர் எடுத்துக்கொண்டா. அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் சகலத்தையும் செய்வா. நீ கர்த்தரை நம்பி ஒப்புக்கொடு. நீ கர்த்தரை நம்பி என்ன பண்ணு? ஒப்புக்கொடு. இந்த மினிஸ்ட்ரி ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளையை பாதுகாத்து கொள்வார். அதே போல் நடந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4வது காரியம், அல்லேலூயா, என்ன? கர்த்தரை நம்பி ஒப்புக்கொடு. கர்த்தரை நம்பி என்ன செய்யி? ஒப்புக்கொடு. He is able to guard everything. அவர் எல்லாவற்றையும் மரணம் வரையிலும் பாதுகாத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 4 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். உன் வாக்கு தத்தத்தை கற்ற என்ன செய்வா? நிறைவேற்றுவார். என்ன சொன்னாரோ அதை என்ன பண்ணுவாருங்க? செய்வார். நான் மறக்கலாம், நான் மாம்சம் உள்ளவன், ஆனால் அவர் மறுக்க மாட்டார். அவர் ஆவியாக இருக்கிறார், அவர் உண்மையுள்ள சொரூபமாக இருக்கிறார். அவர் கண்டிப்பாக செய்வார், உனக்கு செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது, மரித்தோரிலிருந்து உன்னை எழுப்பக்கூடிய வல்லமையுள்ள தேவன். ஆமென். Even deaths cannot separate you. மரணம் உன்னை என்ன செய்யாதுங்க? பிரிக்க முடியாது. கர்த்தர் நேரத்தில் தான் நீ சாகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு மெயிம்ஸ் பார்த்தேன் நான். ஒருத்தனுக்கு யாரோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லிட்டாங்க? உனக்கு மரணம் வராதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் தெரியுமா? ஈட்டி பாய்ந்து வருகிறது. அவன் போய் நிற்கிறான், இப்படி ஈட்டி பாயாது என் மேலே, ஈட்டி பாயாது என் மேலே. அவனுக்கு ஏதோ அன்னைக்கு லக்கு, அவனுக்கு ஈட்டி ஏதோ பாயில். அதுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாதீங்க, ட்ரெயினுக்கு முன்னால் போய் நில்லாங்க, மரணம் எனக்கு வராது என்று சொல்லி நிற்காதீங்க.
பாஸ் சொல்லிட்டாரு, கர்த்தர் நேரத்தில் தான் நான் சாவேன், ட்ரெயினுக்கு போய் முன்னாடி நின்றுட்டு நான் சாக மாட்டேன்னா நாளைக்கு நான் தான் அடக்க ஆராதனை பண்ணணும். அல்லேலூயா. அதனால அப்படி இருக்காதீங்க. அல்லேலூயா. உனக்கு நேச்சுரலாக டெத் வராது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ திடீர்னு சாக மாட்டாய், கர்த்தர் நேரத்தில் தான். நீயா இப்போ சாக மாட்டாய், அவர் எடுத்துக்கொள்கிற நேரத்தில் எடுத்துக்கொள்வாய். ஆனால் உனக்கு வருகிற எல்லா மரண தீங்கையும் கர்த்தர் தப்புவிப்பார். அல்லேலூயா. எல்லா மரண தீங்கையும் தப்புவிப்பார். சொன்னீங்களா அந்த கதை, அந்த பாப்பா கர்த்தர் எப்படி காப்பாற்றினாருங்க? ஒரு பலகையை கொண்டு காப்பாற்றினார். அல்லேலூயா. பிலிப்பைன்ஸில் கூட ஒரு பிள்ளையை கர்த்தர் காப்பாற்றினார். ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பிள்ளையை வச்சிருக்கிற அம்மா செத்து போயிட்டா, பிள்ளை ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் சேஃபாக இருக்காமல் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் ஏதாவது ஞானத்தை கொடுத்து பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு பிள்ளை அநேக காலம் இந்த பீச் பக்கமாக இந்த டக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாத்து இன்ஃப்ளேட்டபிள் டக்கு ஃப்ளோட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் என்ன பண்ணியிருக்குது, இந்த குழந்தைய விட்டுட்டு அவங்க அப்பா அம்மாவும் பாருக்கு போயிட்டு இருக்காங்க. பாருக்கு போயிட்டு வந்த பக்கத்தில் பார்த்தா குழந்தைய காணோம். அலைக்கு என்னாச்சு, குழந்தை தண்ணியில் போயிடுச்சு, யாரும் கவனிக்க காணும். எல்லாரும் அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருந்துருக்காங்க. அலையை தாண்டி குழந்தை எங்கே போச்சுன்னு அதுங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, கர்த்தர் அந்த குழந்தையை அந்த நடு சமுத்திரத்தில் கர்த்தர் காப்பாற்றி ஒரு பெரிய வெசல்னா பெரிய ஷிப்பு, கண்டெய்னர் ஷிப்பு ஒன்று வந்து அந்த குழந்தையை காப்பாற்றினது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்கள் பயந்து போய் கொஞ்சம் இப்படி அல்லாடிச்சுன்னா தண்ணியில் மூழ்கி இருக்கும். அந்த கர்த்தர் அந்த சிறு பிள்ளைக்கு ஞானம் கொடுத்தார். ஆமென். ஆனால் அப்படிதான் யோசிக்கிறேன், கர்த்தர் அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன கொடுத்தார்? நம்ம என்ன பண்ணிருப்போம், பயந்து அப்படின்னு போய் கீழே முழுகி அது நம்மளை சாக்கடியில்னா கூட பயந்து சேர்த்துருவோம். ஆனால் அந்த சிறு பிள்ளை கர்த்தர் என்ன கொடுத்தாரு? ஞானம் கொடுத்தாரு. அது அசையாமல் அந்த ஃப்ளோட்டர் கழுத்தை பிடிச்சிக்கின்னு அப்படியே ஏறக்குறைய 6 to 7 hours அந்த ஃப்ளோட்டிலே இருந்தது. கர்த்தர் பெரிய வெசல் கொண்டு வந்து காப்பாற்றினார். அல்லேலூயா. அரசாங்கமே அங்கே அப்பா அம்மாவை திட்டுச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நானும் தான் திட்டிப்பேன், புத்தி இல்லையான்னு சொல்லி. அல்லேலூயா. அப்படியாக அந்த கர்த்தர் காப்பாற்றணும் இருந்தால் எந்த எல்லைக்குனா போய் காப்பாற்றுவார். எந்த எல்லைக்குனா போய் கர்த்தர் என்ன செய்வாருங்க? காப்பாற்றுவார். மூன்றாவது, ஆபத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை பிடிப்பகார். கடைசி நான்காவது, கர்த்தரை நம்பி என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுங்க. அவர் கடைசி வரையிலும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க என்னங்க? கடைசி வரையிலும். சொல்லுங்க கடைசி வரையிலும். சொல்லுங்க கடைசி வரையிலும் அதை பாதுகாப்பா. எதை பாதுகாப்பா? உன் கணவனை பாதுகாப்பா. சொல்லுங்க என் கணவனை பாதுகாப்பா, என் தகப்பனை பாதுகாப்பா, என் தாயை பாதுகாப்பா, என் குடும்பத்தை பாதுகாப்பா, எங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பை பாதுகாப்பா, எங்கள் கரியரை பாதுகாப்பா, என் பிள்ளைகளை பாதுகாப்பா, எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாப்பா. அவரை நம்பி ஒப்பு கொடுக்கிறேன். நாம சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் சகலத்தையும் நமக்கு செய்ய வல்லமையுள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் என்னோட கூட பேசினாருன்னு சொல்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 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 கண்டிப்பாக கர்த்தரால் எல்லாம் ஆகும். ஆமென். இது ஒரு சாட்சி எங்களுக்கு இன்னைக்கு. ஆமென். இது ஒரு சாட்சி. இன்னும் எங்களுக்கு யோசிக்க முடியல, எப்படி வாங்கணும். கர்த்தர் பாருங்கள் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. போன கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்படியான அநேக காரியங்களை நமக்காய் சபைக்காய் கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், கர்த்தரால் எல்லாம் ஆகும். கர்த்தரால் எல்லாம் God is able. He is able to do everything. எல்லாவற்றையும் செய்ய கர்த்தரால் ஆகும். இவரால் முடியலன்னு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இவர் தான் சிருஷ்டிகர்த்தர், இவர் தான் உண்டாக்கினார். இவருக்கு திருப்பி உண்டாக்க தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. திருப்பி இவருக்கு உண்டாக்க தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் உங்களுக்கு சகலத்தையும் செய்து ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. அநேக சாட்சிகள் உண்டு. எனக்கு ஃபோன் பண்ணி சாட்சி நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க. இந்த சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க, பிரதர் வந்து சொல்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் இங்கே வந்து சீக்கிரமாக வந்து சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சின்ன பிள்ளைக்கு வந்து சொல்லுது, அண்ணா நான் ப்ரேயர் பண்ண, கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு சுகம் கொடுத்தார், நீங்கள் சாட்சி சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் இதை உங்கள் வாழ்க்கையில் செய்தார்,
ஏன் சாட்சி சொல்ல மாட்டிருக்கீங்க? நீங்கள் சாட்சி சொன்னால் தான் கர்த்தர் யாருன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிஸ்டர் வந்து அவங்களுக்கு சொல்ல முடியல, என்கிட்ட சொல்கிறாங்க. அது சொல்லும் போது அட்லீஸ்ட் அது சாட்சியாக நினைக்கிறாங்க, கர்த்தர் செய்தாருன்னு நினைக்கிறாங்க. அப்போ கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுத்தார், நீங்கள் என்ன பண்ணணும்? சாட்சி சொல்லணும். அநேக அதை சொல்லாததுனால என்ன ஆகுதுன்னா, அந்த கிரெடிட்டை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இல்லை அந்த கிரெடிட்டை டாக்டருக்கு கொடுக்குறோம், இல்லை அந்த கிரெடிட்டை உனக்கு உதவி செய்தவங்களுக்கு கொடுக்குறோம், அந்த கிரெடிட்டை நீங்கள் யாருக்கோ கொடுக்க விரும்புகிறீங்க. நோ, இட் இஸ் காட் ஹூ டிட் இட். கர்த்தர் செய்தார். ஆமென். He is able to change everything. Tell his name. அவர் நாமத்தை வந்து இங்கே சொல்லுங்கள். கர்த்தரால் சுகமாக இருக்கிறேன், கர்த்தரால் நடக்கிறேன், கர்த்தரால் இந்த பிஸ்னஸ் ஆயிற்று, கர்த்தரால் இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிச்சு, கர்த்தரால் இந்த பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன், கர்த்தரால் இந்த ஆஃபீஸில் வேலை கிடைச்சிச்சு, கர்த்தரால் இந்த இன்க்ரிமெண்ட் எனக்கு வந்துச்சு, கர்த்தரால் இந்த காரியத்தை பார்க்கும்படிய குடும்பத்தில் செய்தா, என் மகள் கர்ப்பமாக இருக்கிறான், என் பிள்ளைக்கு திருமணம் நிச்சயம் இருக்கிறது, ஒரு புது வீட்டுக்கு போயிருக்கிறோம், ஒரு வீட்டில் பால், இதெல்லாம் வந்து நீங்கள் சபையில் வந்து சொல்லும்போது சபையில் கர்த்தர் உனக்கு என்ன செய்கிறார் என்று சொல்லி அனைவருக்கும் தெரியும். அல்லேலூயா. when you don't pronounce God's wonders, கர்த்தரோட வல்லமையான காரியங்கள் நீங்கள் அறிக்கை செய்யாவிட்டால் அது அப்படியே போய்விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. டாக் அபவுட் ஜீசஸ். நீங்கள் உங்கள் சாட்சி அநேக பிரசங்கங்களும் செய்யும். ஆமேன். உங்கள் சாட்சி அநேக பிரசங்க நாங்கள் இன்றைக்கி சொன்ன 2-3 கதை சொன்னேன், அதெல்லாம் சாட்சி, அதெல்லாம் தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நாள் நான் வேறு சபைக்கு போகும்போது சொல்லுவேன், சிஸ்டர் சுஜாதா இப்படி இருந்தாங்க, கர்த்தர் எங்கள் சபையில் சிஸ்டர் சுஜாதாவை கர்த்தர் இந்த மாதிரி மாற்றினா, சிஸ்டர் ஞானதா இப்படி இருந்தாங்க. வேறு சர்ச்சுக்கு போகும்போது என் சபை மக்களை குறித்து நான் சாட்சி சொல்லுவேன், இப்படி இருந்தோம், இப்படி இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் சொன்ன அநேகருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால் சாட்சியை உங்களுக்குள்ளே வைத்துக்கொள்ளாதீர்கள், கர்த்தருக்காக எழும்புங்கள். கர்த்தரால் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்யக்கூடிய. நம்ம எழும்பி நிற்கலாம். Shall we all stand? ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. வானவிடு. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இது மட்டும் சொல்லுங்க எல்லாம் சேர்த்து சத்தமா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அறிக்கை செய்யுங்க. ஆகாதது, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க. ஆகாதது, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கர்த்தரால் எல்லாம், கர்த்தரால் எல்லாம் ஆகும். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ஐ கேன் ஃபீல் இஸ் வண்டர். அவர் வல்லமை உணர்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அவரால் ஆகும் என்று உணர்கிற. ஆமென் சொல்லுங்களேன். முடிந்து போன எல்லாவற்றையும் கர்த்தரால் துவக்க முடியும். அல்லேலூயா. மரணம் தழுவாயில் இருக்கிற உன் ஜீவனை மீட்டுக்கொள்ள வர முடியும். மிகவும் பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் உன்னை மீட்டுக்கொள்ள வர முடியும். உனக்கான கொடுத்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக, அவரை நம்பி கொடுத்த யாவற்றையும் அவர் வருகை மற்றும் அவர் காப்பாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை போல ஒரு தேவன் நமக்கு கிடையாது. ஆண்டவரே உயர்ச்சுகிறோம், பிதாவே கனம் அடிச்சுகிறோம், பிதாவே உயர்ச்சுகிறோம். அப்பா உமால் ஆகும் ஆண்டவரே, உமால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே, உமால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. பிதா உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. My Lord is able to do everything, Lord. பிதா உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க முடியும், இந்த சபையை நிரப்ப முடியும், ஆத்துமாக்களை எழும்ப செய்ய முடியும், இவை பெரிய சாட்சியா இருக்க முடியும், இவர்கள் அனலா இருப்பார்கள். இவை எல்லாம் கர்த்தரால் ஆகும் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே தேவைகளை
சந்திக்கும்படியாக தகப்பனே பற்றாக்குறையை நிறைவேற்ற முடியுமாக எல்லா காரியங்களும் என் கர்த்தரால் ஆகும் என்று விசுவாசிக்கிறேன். தகப்பனே என் சபையை மக்களை ஆசீர்வதிங்க, பிசினஸ் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்ப காரியங்களை நிறைவேற்றும்படியாக தேவைகளுக்காக இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே நாங்க உம்மை நம்பி இருக்கிறோம், எங்க மனிதனை நம்பலப்பா, கர்த்தரை நம்பி இருக்கிறேன். கர்த்தர் கடைசி வரையிலும் அதை எங்களுக்காக நடத்தி தரும்படியாக நம் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் ஆசீர்வதிங்க, எங்களை பலன்படுத்தி காட்சி கொள்ளுங்க. எல்லா தேவைகளை சந்திப்பதாக கடந்த வாரம் நடத்தினது போல இந்த வாரம் எங்களை அற்புதமாய் நடத்தும்படியாக, அற்புதமாய் பாதுகாத்து கொள்ளும்படியாக உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே பலவீனமா இருக்கிற பிள்ளைகள் மேல உங்க கரம் இருக்கட்டும். இந்த நாள் அவர்கள் சுகத்தை காண்பாராக. ஆண்டவரே நீ கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். நீ சுகமாய் இருப்பாய், நீ சுகமாய் இருப்பாய், நீ சுகமாய் இருப்பாய். பள்ளத்தாக்கு வாதை எதுவும் உனக்கு நேரிடாது, எந்த காரியமும் உன்னை அணுகாது. கர்த்தர் சொன்ன காரியம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை ரட்சித்து காத்துக்கொள்ளும். கர்த்தர் தயவு இவர்கள் மேல் இருப்பதாக, கிருபை இருப்பதாக. உமக்காய் எழும்புகிற பிள்ளைகளாய் ஆக்கும் ஆண்டவரே. என் சபையும் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. இவ்வளவாய் நடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். முழு சபையையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்நியாயமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலமும் இங்கு வந்திருக்க தேவ மக்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.